அகீதத்து தௌஹீதில் நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இதுவரைக்கும் தௌஹீதுடைய வகைகள், அதனுடைய ஆழமான விளக்கங்கள் இதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. சொல்லப்போனால் இந்த புத்தகத்துடைய அழகை என்னென்னு கேட்டால், ஆரம்பத்தில் அக்கீதானா என்றால் என்ன, அக்கீதாவுடைய முக்கியத்துவம் என்ன, அக்கீதாவோட வரக்கூடிய வழிகேடுகள் என்னென்ன, அதை விட்டு எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இது எல்லாத்தையும் விளக்குனாங்க. அதற்கு பிறகு தௌஹீத்னா என்ன, தௌஹீதுடைய வகைகள் என்ன, தௌஹீதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வரும், இது எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். தௌஹீதிலே ருபூபியா, உலூஹியா, அஸ்மா சிஃபாத் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது நாம் இனி படிக்க போகிற பகுதிகள் தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றி படிக்க போகிறோம். அதில் ஷிர்க், குஃபுர், நிஃபாக், பலாலத், வழிகேடுகள் என்னென்ன, இப்படி பல விஷயங்களை படிப்போம். இதில் முதலாவது பகுதி மனித வாழ்க்கையில் வழிகேடு எப்படி தொடங்குச்சு, எதிலிருந்து தொடங்குச்சு, அதுதான் இந்த பாடம். மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோரும் படைக்கப்பட்டது அல்லாஹ் வணங்கத்தானே. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களும் என்னை வணங்கவே தவிர எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இப்போ மனித வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ் வணங்குவது தான். ஆனால் இதிலிருந்து மனிதர்கள் எப்படி வழி தவறினாங்க? ஏன் அல்லாஹுவை வணங்குவதை போல அல்லாஹ் அல்லாத படைப்புகளை வணங்க ஆரம்பித்தாங்க? ஆரம்பத்திலேயே முதல் மனிதர்லேருந்தே இப்படித்தானா, அல்லது முதல் மனிதர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருந்தார், அவருடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருந்தார்கள், அதற்கு பிறகு தான் இப்படி மாறினாங்கன்னா அந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்குச்சு? அல்லது அல்லாஹ் படைக்கும் போதே மனிதர்களை இப்படி தான் படைக்கிறானா? சிலைகளையும் நல்லடியார்களையும் மலக்குகளையும் ஜின்களையும் இப்படி வணங்கக்கூடியவர்களாக இந்த ஃபித்ரத்தோடு தான் அல்லாஹ் படைச்சிருக்கானா? இல்லை. அப்போ அல்லாஹ் படைத்தது அவனையே வணங்குவதற்காகத்தான், அந்த தூய்மையான உள்ளத்தோடு தான், தௌஹீதோடு தான் அல்லாஹ் படைக்கிறான். இதை தான் ஃபித்ரத் என்று சொல்லப்படுது. உள் இயல்பு, அதாவது உள் உணர்வு, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இயல்பில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ படைப்பின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது தான். அது சூரா அத்தாரியாத் 51வது சூறாவுடைய 56வது ஆயத்து அதற்கு மிகப்பெரிய ஆதாரம். வேறு எதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் நம்மிடம் எதை எதிர்பார்க்கலை. அவனுக்கு நாம் உணவளிக்க போவதில்லை. அவனுக்கு எதுவும் யாரும் ரிசுக் அளிக்க முடியாது. அவன் தான் ரிசுக் அளிக்கிறவன், அவன் தான் வலிமையானவன். அப்போ படைத்தவன் அல்லாஹ் நம்மை அவனை வணங்கத்தான் படைத்திருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வழி கெடுக்கிறாங்க. அதற்குரிய ஆதாரம் ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். நபியே, தூதரே, நீங்களும் உங்களை பின்பற்றியவர்களும் எல்லா மார்க்கங்களையும் விட்டுவிட்டு, வழிகாடுகளை விட்டுவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஃபித்ரத்தாக படைப்பின் இயல்பாக ஆக்கியிருக்கக்கூடிய இஸ்லாமின் பக்கம் திரும்பி விடுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வுடைய படை ஃபித்ரத்தில் அந்த மாற்றம் இல்லை. அல்லாஹ் படைச்சிருக்குது அவனை வணங்கக்கூடியவர்களாக தான் படைச்சிருக்கிறான். இதே அல்லாஹ் தஆலா சூரா ரூம் 30வது சூறாவுடைய 30வது ஆயத்தில் குறிப்பிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமில், அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலையில், இயற்கையின் மார்க்கத்தில், ஃபித்ரத்தில் தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, ஆனால் அவருடைய தாய் தந்தை தான் அவர்களை கிறித்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, யூதர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் புகாரில் 1385வது ஹதீஸ். அப்போ இது ஒரு தெளிவான உண்மையை நமக்கு உணர்த்தது. அல்லாஹ் படைத்தது அவனை வணங்கத்தான். ஆனால் படைக்கப்பட்ட பிறகு ஃபித்ரத்தை மாற்றும் விதமாக, அந்த ஃபித்ரத்துக்கு எதிரான விதத்தில் வளர்க்கிறவர்கள், தாய் தந்தை ஒரு குழந்தைய வழிகெடுத்துறாங்க. யூதராகவோ கிறித்தவராகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுறாங்க. அப்போ என்னென்ன மதங்கள் இருக்குதோ அதிலெல்லாம் மக்கள் ஏன் போகிறாங்க, ஏன் ஷிர்கில் விழுகிறாங்கன்னா வளர்ப்பு ஒரு காரணமாக இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்லேருந்து அவங்களுடைய பிள்ளைகள் இருந்து எல்லாருமே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரே மார்க்கத்தில் தான் இருந்தாங்க, தௌஹீதில் தான் இருந்தாங்க. பாருங்கள், சூரா அல் பக்ரா 2வது சூறாவுடைய 213வது ஆயத்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமூகமாக, ஒரே உம்மத்தாக தான் இருந்தாங்க.
இன்றைக்கி பல உம்மத்துகள் இருக்காங்க, மனிதர்கள் பல மதங்களாக பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரே உம்மத்து தான் இருந்தாங்க. ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அதற்கு பிறகு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினா நற்செய்தி சொல்லக்கூடியவங்களாக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக அனுப்பி வைத்தார். ஏன்னு கேட்டால் மனிதர்கள் வழிகட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போது முதலாக இணை வைப்பு ஷிர்க் எப்போது வந்தது அப்படின்னா, அதோடைய வரலாறு ஆரம்பத்தில் ஒரே உம்மத்தாக இருந்தவங்களுக்கு பிரிவினை வந்ததுக்கான வரலாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மக்களிடம்தான் இணை வைப்பு ஷிர்க் வந்துச்சு. அதனால தான் முதல் தடவையாக மனிதர்கள் நேரான பாதையிலிருந்து வழி தவறினாங்க. ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம். பாருங்க, இன்னா உஹைனா இலைக்க கமா உஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பஅதிஹி. நபியே நூஹுக்கும் அவருக்கு பின்னாடி வந்த இதர நபிமார்களுக்கும் வகை அறிவித்தவாறு தான் உங்களுக்கும் வகை அறிவித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரா நிசா 4வது சூராவுடைய 163வது ஆயத்தில் குறிப்பிட்றான். அப்போ ஆரம்பத்தில் ஒரே சமுதாயமாக இருந்தாங்களே, அவங்க பின்னாடி பிரிஞ்சாங்க, வழிகட்டாங்க, ஷிர்கில் விழுந்தாங்க. நபி நூஹை முதல் ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான். ஷிர்கிலிருந்து மக்களை தடுத்து தௌஹீது பக்கம் அழைக்கிறதுக்காக வந்த முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி ஆதமுக்கும் நூஹுக்கும் இடையே 10 நூற்றாண்டுகள் கடந்திருக்குது. 10 தலைமுறைகள் அல்லது 10 நூற்றாண்டுகள். அந்த கால இடைவெளியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த சமுதாய ஷிர்கில் விழுவதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லோருமே இஸ்லாமில் தான் இருந்தாங்க, எல்லாரும் முஸ்லீம்கள் தான். இந்த பூமியில் வாழ்ந்தவங்க ஒரே சமுதாயமாக தான் இருந்தாங்க, ஒரே உம்மத்தாக தான் இருந்தாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதை ஷேக் அவர்கள் இங்கே ஆதாரமாக கொண்டு வராங்க. கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா, அந்த ஆயத்துடைய என்ன தஃப்சீராக இது இருக்குது. அப்போது இந்த ஆயத்திலேருந்து தெரிந்து கொள்கிறோம், அதற்கு பிறகு அந்த 10 தலைமுறைக்கு பிறகு தான் பிரிவினை வந்துச்சு. ஃபஹ்தலஃபு, அதாவது பிரிந்து விட்டார்கள், அதாவது ஒரே கூட்டத்தாராக இருந்தவங்க கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அப்படிங்கிறத தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 19வது ஆயத், வமா கான الناس இல்லா உம்மத்தன் வாஹிதத்தன் ஃபஹ்தலஃபு. பாருங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதாவது மனிதர்கள் அனைவரும் ஒரே நம்பிக்கை கொண்டு ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள், பின்னர் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அது எப்போ நடக்குதுன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் நடந்துச்சு. கருத்து வேறுபாடு எப்படி வந்துச்சு, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் அப்படிங்கிற நல்லடியார்கள் 5 பேரை அவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய ஞாபகார்த்தமாக நூஹுடைய மக்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் சிலைகளை நட்டு வச்சாங்க. சிலைகளை நட்டு வச்சவங்களுக்கு தெரியும் இவங்க கடவுள் இல்லை, இவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது, இவங்களை வணங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வணங்கிக்கிட்டு தான் அல்லாஹ் வைத்தான். ஞாபகார்த்தத்துக்காக சிலைகளை நட்டு வச்சாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் இதற்காக தான் தன்னுடைய முன்னோர்கள் நட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த அறிவே இல்லாமல் போய் என்ன நடந்ததுன்னா, அவர்களிடமே அந்த வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ருங்கிற அந்த 5 நல்லடியார்கள், அவுலியாக்கள், முஸ்லீம்கள், அவங்களிடமே பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக மக்கள் பிற்காலத்தில் என்ன ஷிர்க்குலையும் குஃப்ருலையும் விழ ஆரம்பித்தாங்க. இப்படி தான் முதல் தடவையாக சமூகம், மனிதர்கள் நேர்வழியில் இருந்தவங்க வழிகெட்டு வரவு மீறி அந்த நல்லடியாருடைய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள் அப்படிங்கிற வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அப்போது இதிலேருந்து தெரியுது மனிதர்கள் வழிகெட்டு போனது இப்படித்தான். அப்போது நபிமார்கள் வருகைக்கு காரணமாக ஆவது இதுதான். ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பியது இதற்காகத்தான். ஏன்னா சத்தியத்தை தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட வந்த கருத்துருபாடு இருக்குல்ல, இந்த கருத்துருபாடு நீக்கிற முதல் கருத்துருபாடு, மோசமான கருத்துருபாடு எதுலன்னு கேட்டால் தௌஹீதில் வந்தது தான். அல்லாஹ்வை வணங்குறதுல வந்த பிரச்சனை தான், இபாதத்தில் வந்த பிரச்சனை தான். என்ன, ஷிர்க் நுழைஞ்சவொடனே கருத்துருபாடு வந்துருச்சு. அப்போ அது வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தவங்கள ஒரு சாரார் அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யவும், என்னது அறுத்து பலியிடவும், அவங்க மேல் சத்தியம் செய்யவும், அவங்களுக்காக நேர்ச்சை செய்யவும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யக்கூடிய இபாதத்துகளை அவங்களுக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ கருத்துருபாடு வந்துருச்சு. ஃபஹ்தலஃபு, அவர்கள் கருத்துருபாடு கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறது இதுதான். இது எப்படிப்பட்டது அப்படின்னா, நேர்வழியில் இருந்த மக்கள் வழிகட்டு போனதை குறிக்குது. அரபிகள்லையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. என்ன, ரசூல்லாவுடைய மக்கள், குறைஷிகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அப்போது அரபு உலகத்தில் எப்போ முதல் தடவையாக வழிகேடு வந்துச்சு அப்படின்னா, அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ அப்படிங்கிற ஒரு அரபி, அவன் என்ன செய்தான், ஹிஜாஸ் பகுதியில் அவன் தான் முதலாக, அதாவது ரசூல்லாவுடைய
வாழ்ந்த பிரதேசம் இருக்குது, மக்கா இந்த பிரதேசம். அந்த பகுதியில் அவன்தான் ஹரமுக்கு, காபத்துல்லாவுக்கு சிலையை கொண்டு வந்தவன். அரபிகள்கிட்ட அவன் தான் முதலாக சிலையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினான். இந்த சிலைகள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யலான்னு சொன்னான். காபாவில் கொண்டு வந்து அதை வச்சான். அப்போ மக்கள் என்ன செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுத்தமான தூய்மையான தௌஹீதுடைய அந்த மார்க்கத்தை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக வழிகட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அம்ர் இப்னு ஹுஸாயி, சரி லுஹை அல் ஹுஸாயி, அவன் அந்த ஹுஸாயி குலத்தை சேர்ந்தவன் தான். அந்த அம்ரு தான் முதல் சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தினவன். பிறகு அது நிலச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கமே மாற்றப்பட்டுருச்சு. கடைசியில் குறைஷிகள் காபத்துல்லாலேயே 360 சிலைகள் வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டான். அம்ரு இப்னு லுஹை அறிமுகப்படுத்தியது ஒரு சிலை தான். ஆனால் அதுக்கு பிறகு 360 சிலைகள் உருவாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வரலாறு மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்படி தான், இது போலத்தான் சிலை வழிபாடுங்கிறது பூமியில் முதல் தடவை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வழிகட ஆரம்பித்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா படைக்கிறது சுத்தமான மார்க்கத்தில் படைத்திருந்தோம். மக்கள் நல்லடியார்கள் விஷயத்தில் வசீலா தேடுவதை கொண்டு, அதாவது அவங்களை நெருங்குவதற்கு அவங்கள்ட்ட நாங்கள் அன்பை பெறுவோம், அவங்களுடைய உதவியை நாடுகிறோம், அவங்களே நாங்கள் அல்லான்னு வணங்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட உதவி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இப்படி நெருக்கத்திற்காக வசீலா தேடி இப்படி செய்யப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் என்ன ஆனது, ஷிர்க்கும் குஃப்ரும் நுழைஞ்சிச்சு. அப்போது இதைத்தான் இணை வைப்பாளர்கள் என்ன வாதமாக எடுத்து வைக்கிறாங்கம்மா, நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம், அதாவது தாங்கள் வணங்கிட்டு இருக்க அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக தவிர நாங்கள் அவங்களை வணங்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது சூரா ஜுமர் 39 சூராவுடைய 3வது ஆயத்து. சரியா? அப்போது மனித சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் ஷிர்கில் விழுவதற்கு காரணம் என்ன கேட்டால், இப்படிப்பட்ட வசீலா ஷஃபாத்துக்காக தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்களிடம் துவா கேட்கறத கொண்டு. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த ஷிர்கை பற்றி தான் சொல்கிறான். வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களாக தவிர அல்லாஹ்வை வணங்குவதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லைன்னு சொல்கிறான். சூரா யூசுஃபில் 12வது சூராவுடைய 106வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதிலிருந்து தெரிய வருது, ஈமான் கொண்டவர்கள் நிறைய பேரும் முஷ்ரிக்குகளாக ஷிர்கில் விழுவாங்கன்னு தெரியும். அப்படி தான் விழுந்தாங்க, மக்கள் வழி கேட்டாங்க. அப்போது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற கொள்கையவே மறுக்கக்கூடியவனாக ஃபிரௌன் இருந்தான். நாத்திகர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிறாங்க. சரியா? அவங்க எப்போவுமே கம்மியானவங்க தான். ஆனால் அதிகமானவங்க யாருன்னு கேட்டால், அல்லாஹ்வை உண்டு நம்பிக்கை கொண்டு அவன்தான் இறைவன் நம்பிக்கை கொண்ட நிலையிலேயே ஷிர்கில் விடுறவங்க தான் அதிகம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். முஷ்ரிக்கெலாம் இருக்கிறவங்க எல்லாருமே அல்லாஹ்வை நம்புகிறவங்க தான், ஆனால் ஷிர்கில் விழுந்துறாங்க, இப்படித்தான் வழிகேட்டில் விழுகிறாங்க. அப்படி இது அதிகமானவர்கள் இப்படித்தான் விழுகிறாங்க. மிக குறைவானவர்கள் கர்வத்தால் ஆணவத்தால் அல்லாஹ்வை மறுக்கிறவங்க, அதான் அல்லாஹ்னு ஒருவன் இல்லை, படைப்பாளன் ஒருவன் இல்லை, கடவுளே இல்லைன்னு மறுக்கிறவங்க, அவங்க குறைவானவர் தான். வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வ உலுவா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்த ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை பற்றி, அவருடைய உள்ளங்கள் அவற்றை உண்மையான உறுதி கொண்ட போதிலும், அல்லாஹ் இருக்கிறான்னு உறுதி கொண்டிருந்தாலும் அநியாயத்திலையும் பெருமையிலும் கர்வத்திலையும் தான் அவங்க மறுக்கிறாங்க. அதாவது நாத்திகருடைய நிலை இது. சூரா நம்ல் 27வது சூராவுடைய 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் ஒன்று ஷிர்கில் விழுகிறாங்க அப்படின்னா வரவு மீறுவதை கொண்டும் அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறத கொண்டும் வசீலா தேடுவதை கொண்டு விழுந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா இப்படி ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை பெருமையால் ஆணவத்தாலும் மறுத்து நாத்திகர்களாக ஆகிறோம். அப்போ ஆனால் அல்லாஹ் தஆலா இவங்களை இப்படி படைக்கலை, ஆனால் ஷைத்தான்கள் இப்படி வழிகேடுகளை உருவாக்கி மக்களை ஷிர்கிலும் குஃப்ரிலும் நேர்வழியிலிருந்து தடம் மாறி விழச் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் ஷிர்க்கும் குஃப்ரும் மக்களிடம் வருது அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இந்த பாடத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க.